எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உயிர் மாய்க்க முயன்ற நபர் தனக்குத்தானே பெட்ரோல் அடித்த நபரால் பரபரப்பு. கோமாக்கம பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் தனது மோட்டார் சைக்கிள் மீதும் தனது உடலுக்கும் தலைக்கும் எரிபொருள் ஊற்றிக்கொண்ட சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் அவரை கட்டுப்படுத்துகின்றனர். நாட்டில் ஒரு நபர் வாழ்வதற்கு 16,990 ரூபாய் போதும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கண்டுபிடிப்பு. රුපියල් 16,216කින් ජීවත් වෙන්න පුළුවන්. එදිනෙදා වේල්තුන පිරිමහගෙන ඇඳුම් පැළඳුම් අරගෙන පුළුවන්. මේ බලන්න ජන සංඛ්‍යාලයකට දෙපාර්තමේන්තුව පිස්සුනේ නේ ඇත්තනේ. මාසයක් ඇතුළත සතියක් ගන්න බැහැ. මේ බලන්න. මේ මෙහෙම ඕගොල්ලෝ බලන්න. බොරුනේ නේ. රටේ සාමාන්‍ය එක පුද්ගලයෙකුට දින 30කට ජීවත් වෙන්න 16,690ක් ඇති. හරි? මෙන්න කම්මන්තර ගාන. குமுதினி படகில் கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் இன்றுடன் 41 ஆண்டுகள் கடக்கிறது. குமுதினி படகில் வைத்து கொல்லப்பட்டவர்களின் 41வது ஆண்டு நினைவு நிகழ்வு இன்று நெடுந்தீவில் இடம்பெற்றுள்ளது. நினைவு தினம் நெடுந்தீவு மாவெல்லித்துறையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் இன்று உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது. இன்று காலை இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் வேலன் சுவாமிகள், நெடுந்தீவு பங்கு தந்தை, பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி காலை பல்வேறு தேவைகளுக்காகவும் நெடுந்தீவு மாவெல்லித்துறையில் இருந்து குறிகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் பயணித்த பச்சிளம் குழந்தை உட்பட 36 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குமுதினி இனப்படுகொலை அந்த நினைவு தூவி இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் 36 பேர் ஈவிரக்கமின்றி கடல் நடுவிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இனப்படுகொலை நிகழ்வு மிகவும் இன்றும் மனவேதனையையும் மிகவும் நினைக்க முடியாத துன்பத்தையும் தமிழர்களாகிய எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அந்த உறவுகளுக்கான அந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தமிழினம் காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட இனப்படுகொலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. பிரதமர் ஹரணி தலைமையில் முக்கிய கூட்டம். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருள் தேவைக்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரச சேவையை முறையாக முன்னெடுத்து செல்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் இன்று கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற போதே குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது எதிர்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள இலக்க தகடுகளின் ஒற்றை மற்றும் இரட்டை முறைமை நீக்கி QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அஸ்ஸெசும உதவி திட்டம் நிறுத்தம். வெளியானது அறிவிப்பு. அஸ்ஸெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் நன்மை அடைந்து வரும் குடும்பங்களில் மாற்று வழிகள் மூலம் தற்போது நிலையான வருமானத்தை பெறும் சுமார் 1 லட்சம் குடும்பங்களை அத்திட்டத்திலிருந்து விடுவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பயனாளிகளை உடனடியாக நீக்காமல் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நலன்புரி கொடுப்பனவுகளில் இருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்று கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதீச தெரிவித்துள்ளார். மக்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்தின் நலன்புரி உதவிகளில் மட்டும் தங்கியிருப்பதை தவிர்த்து அவர்களை தற்சார்பு பொருளாதார நிலைக்கு இட்டு செல்வதே இதன் பிரதான நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது முன்னேற்றம் கண்டுள்ள 1 லட்சம் குடும்பங்களுக்கு சுயதொழில் நடவடிக்கைகள், நிதி உதவிகள், தொழில் பயிற்சி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற பல்வேறு வழிகளின் மூலம் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றன என்பதும் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது.
அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து 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 இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே 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 வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து 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 இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே 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 வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து 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 இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரை தெருவில் நிறுத்தாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரை சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை போகாதே அங்கேயே செஞ்சிருக்கிறோம். அதிலே கூட பங்கெடுக்க முடியாத மனநிலையில் உள்ளவர்களை நாங்கள் என்னன்னு சொல்வோம். அவர் தமிழ் தான் இல்லையா? தமிழ் மக்களுக்கு வாக்கு பெற்று எல்லாம் வந்திருக்கிறார். அவர் தமிழ் மக்களுக்கு வாக்குகளை பெற்று வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பாளர்கள் இறந்த உறுப்பினர் இறந்த தமிழ் மக்களை அவமதிப்பது போல உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். அது அவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய குருகுல மனத்தை கோத மனத்தை அந்த நிகழ்ச்சி முன்னிட்டு நடத்திய காலத்தில் அவர்களோட ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதை மீள தெரிவிக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ளவர்கள் கேட்டுள்ளோம். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கேயே கூட்டமைப்பு ஒத்துழைக்கவில்லை என்பதை இதில் கண்டனமாக